இல்லாத முடியாத நோயை வந்து நம்ம ஆர்டர் சொல்லலாம். அப்போ ஹார்ட் இருக்கிற பிரச்சனை மறந்துவே தெரியாது. ஆப்ரேஷன் ஹார்ட் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் ஆனால் பைபாஸ் வேண்டாம்ட்டாங்கல்ல. இன்னும் அது இல்லை, அது வந்து மெடிசனில் பண்ணலாம். மெடிசனில் பண்ணலாம். வீட்டில் ஸ்டார்ட் பண்ணல, வீக்காக இருக்கிறனால மட்டும் வந்து படிப்பாங்க. இதுதான் மெடிசனில் இருக்காங்க. சூப்பர் மெடிசனே கல்வி படி கொடுத்தாரு. ஓகே, அடுத்தது நம்ம எத்திக்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல். ஸோ கிறிஸ்தவர் வந்து இது பிஸ்னஸில் வரும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக வருங்க. பிஸ்னஸில் வந்து எப்படி வந்து ஒரு கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேன் வந்து பிஹேவ் பண்ணணும். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு அவுட்லைன் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து வாங்குகிறோம். 10 ரூபா பொருளை ஒரு கிறிஸ்தவ வியாபாரி எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம்? 10 ரூபா பொருள் வாங்குறவங்க ஒரு கிறிஸ்தவ வியாபாரி வந்து அதை எத்தனை ரூபாய்க்கு சேல் பண்ணலாம்? எம்ஆர்பிக்குள்ள இது ஒரு நல்ல ஆன்சரு. கிறிஸ்தவ வியாபாரிங்க வந்து எம்ஆர்பிக்குள்ளே சேல் பண்ணணும். கணிக்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் தான் அடுத்த பாயிண்ட் வரும். ஸோ என்னன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 18% to 20% ப்ராஃபிட் பண்ணலாம். ரொம்ப 100% ப்ராஃபிட் பண்ணும்போது அது வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது எஃப்எம்ஜி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனித அத்தியாவசிய தேவையான பொருட்களை வந்து நம்ம அடி விலைக்கு விற்க முடியாது. ஆம்பையோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதோட மூலதனம் 50 ரூபா தான் வருது. பட் அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ரொம்ப சிறந்ததுன்னு 500 ரூபாய்க்கு விற்றாங்க. ஸோ அதை பேன் பண்ணாங்க. அப்போ அதோட மூல விலையை பார்ப்பாங்க. ஸோ அதில் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விற்க முடியாது. ஓகே, 20% ப்ராஃபிட் வைக்கலாம். ஓகே பாருங்கள், இதுதான் கிளாஸ் டிஸ்கஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா எனக்கு பைபிள் தெரியும், பிஸ்னஸ் தெரியாது. இப்போ பிரதருக்கு பிஸ்னஸ் தெரியும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நம்ம ஆட் ஆகி மிக்ஸ் பண்ணி தான் நான் டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு கிறிஸ்தவ வியாபாரி வந்து ஒரு 20% வந்து என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் வைக்கலாம். அதற்கு மேலே போகக்கூடாது. இப்போ 10 ரூபா ஒரு 20%னா எத்தனை? 12 ருபீஸ். ஸோ ஓகே, ஸோ 12 ரூபா. இன்னும் சில இடங்களில் இப்போது வாடகை, கரண்ட் பில்லு, இபி பில்லு, ப்ராஃபிட்லேயுமே ஒரு கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்னு வரும்போது இப்போ கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு வந்து இப்போ வாடகை, நீங்கள் சேலரி எல்லாம் கொடுத்து 20% to 80% ஓகே. ஸோ வேணால் ₹1 எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வாடகை இதுக்கெல்லாம் சேர்த்து முடிச்சு ஒரு கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, கிராஸ் ப்ராஃபிட்டு 20% வரலாம். ப்ளஸ் ஸ்டாஃப் சேலரி இதெல்லாம் போய் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் ஒரு 30-50 கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஹையஸ்ட் லிமிட்டு 10 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு விற்கிறது தான் நியாயமான இது. சரியா? ஆனால் அது கொஞ்சம் அப்படியே கூடி போய் மேக்ஸிமம் வந்து 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு விற்றுக்கலாம். எப்போனா இப்போ வாடகைலாம் அதிகமாக இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் இல்லை. வாடகை, சேலரி, பெட்ரோலு இதெல்லாம் சேர்த்து 15 ரூபாய்க்கு விற்றுலாம். ஆனால் 10 ரூபா பொருளை பல வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 30 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ப்ளஸ்ஸும் விற்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியன் எத்திக்ஸ் படி இது தவறு, இது ராங். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு ஒர்க்கர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கர் வந்து 8 hours வந்து நம்ம இந்திய சட்டத்தின்படி 8 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணணும். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணலன்னா நீங்கள் வாங்குகிற சேலரி வந்து ப்ராஃபிட்டபிள் கிடையாது, அது ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. ஸோ 8 மணி நேரம் ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணணும். நாங்கள்லாம் வந்து இப்போ ஒர்க்கு கொடுக்குறவங்க 4-5 பேர் வந்து நான் சேலரி கொடுக்குறேன். ஸோ நானும் வந்து இதை கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுறேன். 8 மணி நேரத்துக்கு மேலே என்னுடைய ஒர்க்கர்ஸை வந்து நான் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஆகும்போது அதுக்கேற்ற ஸ்டைஃபண்டை நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஒர்க் எத்திக்ஸ் வந்து 8 hours. ஸோ இது 3rd பாயிண்டில் போட்டுடலாம். இந்த ப்ளூ பண்ண அப்படியே ஒர்க் எத்திக்ஸ் வந்து 8 மணி நேரம் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணணும். 8 மணி நேரம் வந்து பெண்ணில்
சாரி உள்ளே இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வெளியில். எட்டு மணி நேரம் வந்து ஒரு முதலாளியும் வந்து அதுக்கு மேலேயும் வேலை வாங்கக்கூடாது. அப்ராக்சிமேட்லி அப்படி வேலை வாங்கினா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு காம்பன்சேட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா இது பண்ணணும். ஸ்டாஃப்ஸு நீங்கள் நம்ம பைபிளில் எல்லாத்துக்குமே போட்டிருக்கு, பவுல் போட்டிருக்கிறாரு, வேலைக்காரரே உங்களுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறாருன்னு நினச்சி நீங்கள் பயந்து வேலை பண்ணுங்க, எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எஜமான்களே உங்களுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறாருன்னு சொல்லி அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஸோ 8 hours இது பண்ணுறாங்க. ஸோ சில இடங்களில் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டி வரும். அந்த டைம் நம்ம வந்து என்ன பண்ணுறது, இதில் நம்ம மெயினாக திங்க் பண்ண வேண்டியது, சில பாஸ்டர்ஸ் வந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க சர்ச்சஸ் ஆக்டிவிட்டீஸில். மற்ற நாள் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க. மண்டே டு ஃப்ரைடே ஏதாவது மினிஸ்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. அக்கார்டிங் டு கிறிஸ்டின் எத்திக்ஸ் வந்து அது தவறு. ஸோ போதகர் வந்து என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணலன்னா கூட ஸ்டடி பண்ணணும், புக்கை ரீட் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், விசிட் பண்ணணும், ஃபோன் பண்ணணும். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கெல்லாம் வந்து 10 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு பாடி கிஃப்ட் கொடுத்துருக்குறாரு, கேள்வி கொடுத்துருக்குறாரு. ஸோ இது பண்ணணும். ஸோ 8 மணி நேரம் ஒர்க் பண்ணலைன்னா நமக்கு தப்பு, 8 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணாலும் தப்பு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஓகே, ஒர்க் எத்திக்ஸில் சேலரி வந்து நம்ம வாங்குகிற சேலரிக்கு கரெக்டாக இது பண்ணணும். சேலரி வந்து 20% தான் சேலரி வரும். இப்போ தெரியுமா உங்களுக்கு, ஒரு கம்பெனி வந்து 100 ரூபாய் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு 20 rupees கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 20 rupees வாங்குறீங்கன்னா, நம்ம 20 rupees வாங்குறோம்னா நம்மளால் கம்பெனிக்கு வந்து 100 ரூபாய் ப்ராஃபிட் வரணும். இதெல்லாம் எத்திக்ஸில் வருங்க. சம்டைம்ஸ் நம்ம கிறிஸ்டியனுக்கு சம்டைம்ஸ் ஒத்து போகாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறோம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறதுன்னா, அது வேறு யாரோ பே பண்ணுறாங்க. அந்த 100 ரூபாய் வந்து வேறு யாரோ பே பண்ணுறாங்க. நம்ம வாங்குகிற 20 rupeesக்கு நம்ம அக்கௌண்டபிள் தான் போகும் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனில். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். நெட்வொர்க்கு இப்போது இந்தியாவில் போயிட்டுருக்கிற ஒரு ஹாட் டாபிக் வந்து FCRI. FCRI எத்தனை பேருக்கு தெரியுமா? தெரியுமா? FCRI ஃபாரின் ஃபண்ட் உள்ளே வர்றது. இதை பிஜேபி கவர்மெண்ட் தடுத்துட்டாங்க. ஸோ தடுத்து இப்போ வந்து டாக்ஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு பாயிண்ட், ஒரு சைடு வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு ஒரு பாயிண்ட். ஆனால் இன்னொரு சைடு இதை நம்ம பார்க்கும்போது நான் ஓப்பனாக சொல்கிறேன், 2 பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ அது பேர் என்ன சொல்ல வேண்டாம், ரெக்கார்டில் இருக்கிறதுனால. அந்த 2 பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் கொஞ்ச நாள் அந்த ஆர்கனைசேஷனில் அவுட் ஸ்டாஃபாக இருந்தேன், எனக்கு தெரிய வரனால உள்ளே என்ன நடக்குதுன்ட்டு. பெரிய ஆர்கனைசேஷன், மில்லியன் கணக்கான டர்ன் வரும். 100 ரூபாய் வாங்கினாங்கன்னா சில்ட்ரனுக்காக வாங்குவாங்க. சில்ட்ரனுக்கு 100 ரூபாயில் 10 ரூபா தான் போய் சேரும். 90 rupees வந்து இந்த ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாஃப் சேலரி ப்ளஸ் ஆர்கனைசேஷனுடைய ரெண்ட்டு. வெளியே போய் இப்போ இங்கேருந்து ஊட்டி போகணுன்னா பஸ்ஸில் போவோம், ஆனால் அவங்க பஸ்ஸில் போக மாட்டாங்க, கார் புக் பண்ணி போவோம். இந்த சேலரியில் சில்ட்ரனுக்குள்ள சேலரி நம்ம பாக்கெட்டில் வந்து போட்டு போகிறது தப்பு இல்லை. சில்ட்ரனுக்கு எடுக்கிற ஃபண்டில் கார் புக் பண்ணி போவாங்க. ப்ளஸ் அதிகமான சேலரி, கவர்மெண்ட்டுக்கு விட அதிகமான சேலரி. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 பெரிய ஆர்கனைசேஷன், இன்னும் மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இப்படி பண்ணதுனால இன்றைக்கி வந்து மொத்தமாக வர வேண்டியாகிட்டு. ஸோ FCRI நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வகையில் அது நல்லது தான், ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி. ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கும்போது அந்த 10% குழந்தைங்களுக்கும் இப்போ பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த வகையிலையும் கஷ்டமாக இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை லீட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம லீட் பண்ண வேண்டும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து 10% இல்லை, ஒரு 100 ரூபாய் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சைல்டுக்காக கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, அதில் 70% வந்து யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் சேரணுங்க. 30% தான் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸில் எடுக்க முடியும்.
இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த நம்பர் வந்து இந்த பக்கம் இருக்கு. 70 வந்து எக்ஸ்பென்ஸ்னு ஆயிடுது, வாடகை ரெண்ட்டு இதாயிடுது. 30 தான் போய் சேருது. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு கிறிஸ்டியன் எத்திக்ஸ் வந்து இது தவறு. ஸோ இப்படி வாட் பார்த்துட்டே இருப்பார்ல, மொத்தமாக பார்த்துக்கிட்டே இருப்பார், மொத்தமாக மாட்டிடுவார். நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு கிடைக்கும்போது மேக்ஸிமம் நம்ம இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். 70% வந்து அவங்களுக்கு போகணும், ஹெல்ப்புக்கு போகணும். 30% வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வரணும். இது மீறி போனால் அக்கார்டிங் டு கிறிஸ்டியன் எத்திக்ஸ் வந்து இது தவறு. ஸோ இதில் பல காரணங்கள் சொல்கிறாங்க. 30%க்குள்ளே சேலரி போட முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 30%க்குள்ளே இதை நடத்த முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா 70% பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு வர்ற மணி தானே. ஸோ அந்த 2 ஆர்கனைசேஷன் பேரும் நான் சொல்லிடுறேன். வேர்ல்டு விஷன், கம்பேஷன். ஸோ இவங்க 2 பேரும் இந்தியாவில் பெரிய ஆர்கனைசேஷன். அப்போது 100 ரூபாயில் 90% செலவு பண்ணிவிட்டு 10% தான் போய் கொண்டிருந்தது வருஷக்கணக்காக. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டியது, அந்த 100 ரூபாய் எங்கேருந்து வருதுன்னா, எனக்கு நான் உள்ளே இருந்தனால டிஸ்கஸ் பண்ணுவாங்க மீட்டிங்கில். ஃபாரினில் உள்ள இதே ஆர்கனைசேஷனில் இப்போ இந்தியாவில் வந்து பிரான்ச் தான், இது ஃபாரின் ஆர்கனைசேஷன்ஸ். அங்கே வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்குற தசம்பாகம், அவங்க கொடுக்குற ஆஃபரிங், சில ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை ஃபுட்டை கட் பண்ணிவிட்டு அதை ஆஃபரிங் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புவாங்களாம். ஸோ இதை வச்சு தான் ஃபாரின்லேருந்து இங்கே அனுப்புகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது இப்போ மொத்தமாக பிடிக்கி கிடக்கிறது. ஸோ இதை நம்ம சரி பண்ணணும். இன்னொன்று இதில் சொல்ல வேண்டும், சமரிட்டன் பர்ஸ்ன்றுச்சுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமரிட்டன் பர்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் சில்ட்ரனுக்காக கிஃப்ட்டை கொடுத்து அனுப்புவாங்க. கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பும்போது சில இந்தியன் பாஸ்டர்ஸ், இங்கே கூடலூர்லாம் சண்டை நடக்கும் முன்னாடி, இந்தியன் பாஸ்டர்ஸ் அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரித்து எடுத்துகிட்டு ஃபாரினில் கோல்டு செயின் வச்சு அனுப்புவாங்க. இவங்க எடுத்துகிட்டு கடையில் போய் கவரிங் செயின் வாங்கி வச்சு பேக் பண்ணி பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் மொத்தமாக அவங்களுக்கு தெரிஞ்சு நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல கோல்மால்கள் முன் தலைமுறை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சித்தி ஸ்கூல் வச்சுருக்கீங்க. அப்போ அங்கேருந்து ஃபாரின் சமாரிட்டன் பாக்ஸ்னே வரும். உள்ளே வந்து அத்தனை ஸ்டேஷ்னரிக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ரேப் பண்ணி ஈச் சைல்டுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புவாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணகிரி ஸ்கூலுக்கு. ஆனால் இவங்களோட உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் அதுலேருந்து பாதி எடுத்துருவாங்க, உள்ள மொத்தமாக தரமாட்டாங்க. அதை பேக் பண்ணுற கிஃப்ட் பாக்ஸுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அதையுமே எடுத்துருவாங்க, ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபாரினோட இதை எடுத்துகிட்டு இந்தியனோட இதை வச்சு பல இடங்களில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சிலர் தான் கொண்டு போய் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, ஃபாரின் குழந்தைங்க இந்தியன் குழந்தைங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அவங்களுடைய பாக்கெட் மணி, பேரண்ட்ஸ் கொடுப்பாங்கள்ல, 5 ரூபா 10 ரூபா டாலர்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை எடுத்து இந்தியனுக்காக அனுப்பும்போது இடைத்தரகர்கள் அதை கட் பண்ணி இது பண்ணும்போது, அதுவும் கிறிஸ்டியன் தரகர்கள் அப்படி தான் சொல்லணும், கிறிஸ்டியன் ஏஜென்ட்ஸ் தான் சொல்லணும், மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சரியா? ஸோ இதை பண்ணும்போது எத்திக்ஸ் பற்றி எவ்வளோ தப்பா. அதனால விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபாரினர்ஸ் இதை கண்டுபிடிச்சி இப்போ அனுப்புறதே கொஞ்சம் வந்து தான் போயிடுச்சு. ஸோ இது வந்து தவறாக இருக்குது. அக்கார்டிங் டு எத்திக்ஸ் வந்து நம்ம செய்ய வேண்டும். ஆனால் 30% நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், செலவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேலே எடுத்தால் இதில் தப்பாகிவிடும். ஸோ இது இப்படி ஒரு காரியங்கள். இன்னொரு காரியத்தையும் நான் இதில் நினைவு சொல்ல விரும்புகிறேன். முன்னாடி வந்து ஃபாரினர்ஸை வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஸோ முன் தலைமுறை பாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்களாம். ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, ஃபாரின் போயிடுவாங்க. ஃபாரின் போயிட்டு வீட்டுக்கு ஃபோன் போடுவாங்களாம், ஒய்ஃபுக்கு ஃபோன் போடுவாங்களாம். ஃபோன் போட்டுட்டு வேணும்னே அழுவாங்களாம். ஐயோ என்ன பண்ணுறது, வாடகை கொடுக்கணுமே, அப்படியே ஃபோனில் நடிப்பு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது, அவங்க முன்னாடி வெள்ளக்காரனை பார்த்தோம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி இதை போட்டு விட்டுருவாங்களாம். ஆனால் இங்கே வந்து அது வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய லீடர் இருப்பாராம். அவர் எப்போ ஃபாரின் போகும்போதும் செங்கலை தூக்கிட்டு போயிடுவாராம், ஒரு செங்கல் சூட்கேஸில் வச்சு. என்னன்னா உதயநிதி கொண்டு வந்த மாதிரி செங்கலை தூக்கிட்டு மாதிரி, சரி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி செங்கலை தூக்கிட்டு போயிடுவாராமா. அங்கே போய் சொல்லுவாராமா, நாங்கள் வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறோம், பில்டிங்கோட செங்கலை தான் தூக்கிட்டு வந்துருக்குறேன்னு சொல்லி அங்கே போய் செங்கலை கட்டுவாங்க. அவங்க அதை நம்பி ஏமாந்து டாலர்ஸை கொடுத்து இங்கே வந்து இவங்களுடைய பாக்கெட்டில் போய் அநேகர் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது ஒரு 2 மெத்தடு. இன்னும் பல பேர் வந்து அங்கே போய் வேறு காரியங்களை சொல்லி இதை பண்ணி, ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஃபாரினில் கூட அவங்க மரத்துலேருந்து காணிக்க வரதில்லை, பணம் வரதில்லை, அவங்களோட வேலையிலேருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. சிம்பிள் 30% எடுத்துட்டா வாட் நமக்கு அக்கார்டிங் டு கிறிஸ்டியன் எத்திக்ஸ் கரெக்டு. அதுக்கு மேலே போகும்போது அது சில ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஸோ முன் தலைமுறையில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இன்டர்நெட்டில் வந்துடுச்சு. ஸோ இன்டர்நெட்டு எல்லாமே வந்து நல்லா இப்போலாம் ஃபாஸ்டஸ்ட் வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க ஃபாரின்ல வந்து. பில்டிங் கட்டுறீங்களா, கால் பண்ணுங்க, எல்லாம் பார்க்கணும், பார்த்தா தான் பண்ணி கொடுப்பாங்க. முன்னாடி லெட்டர் பார்த்தாலே ஏமாந்து அந்த லெட்டரில் எதுவும் பார்க்க முடியாது இல்லை, பல பேர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எத்திக்ஸில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குட் லோக்லி ஒரு சிலர் அப்படி பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி. ஸோ லெட்டர்லாம் எழுத போயிருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எழுத போகும்போது அது இங்கிலீஷ் எழுத தெரிஞ்ச ஒருத்தர் எழுதுவார். அப்போ இல்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க, மென்ஷன் பண்ணி இவர் இல்லை எல்லாம் எழுதுறாரு, இவர் வாசிக்கிறீங்க. கடைசியில் லெட்டர் போகும்போது அவரும் அவரோட கதையை கொஞ்சம் சேர்த்து எழுதிடுவாங்க. அந்த எழுதுறவர் நான் பண்ணுறேன் ஏன் கொடுத்தாரு. பார்த்தா இவங்களுக்கு ஒரு காசு வர விட அவருக்கு இன்னொரு காசு வரும் தனியாக அந்த லெட்டர் எழுதுனதுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்போ இவங்க அந்த லெட்டர் எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுப்பாங்க. நடக்காத வேலையை நடந்த மாதிரி எழுதி அது எவ்வளோ பயிற்சிக்கலாம் அதை எழுதி கொடுக்குறாங்க, அதுக்கு காசு வரும், நம்ம ஷேர் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறேன். ஸோ ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து நம்மளோட ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நம்பிடுவாங்க, உடனே நம்பி அதை யோசிக்காமல் விசாரிக்காமல் அவங்க இது பண்ணிடுவாங்க. பட் அக்கார்டிங் டு எத்திக்ஸ் வந்து இது கரெக்டு. ஸோ ப்ரைவேட் ஸ்டடி படிக்கிற நம்ம வந்து இதில் கரெக்டாக இருக்கணும். பட் 30% வாங்கலாம், 30% வாங்கலனாலும் தப்பு. இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நான் 30% எடுக்க மாட்டேன், 100%ம் சில்ட்ரனுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி மிஞ்சின நீதிமன்றம் இருந்தீங்கனாலும் மொத்தமாக உங்களுக்கு பேர்டன் அதிகமாகிடும். ரெண்ட் கொடுக்க முடியாது, சேலரி கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பேர்டன் அதிகமாகிடும். ஸோ இதுவும் வந்து எத்திக்ஸில் வந்து ஒரு பாயிண்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து ப்ராஸ்பரிட்டி. ஸோ வெல்த், ஒரு கிறிஸ்டியன் ஒரு பாஸ்டர் வந்து கோடீஸ்வரர் ஆகலாமா, பணக்காரர் ஆகலாமா, தப்பா சரியா? ரிச்சர்ட் ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர் இருக்கிறார் வைத்துக்கொள்ளுங்க, அவர் வந்து கோடீஸ்வரன் ஆனால் சரியா தப்பா? தவறு. ஓகே, எந்த வழியில் கோடீஸ்வரன் ஆனால் தவறில்லை? நல்ல வழியில், நேர்மையான வழியில். நேர்மையான வழி. சரி, ஓகே, தவறில்லை. குமார், இந்த வசனம் வந்து அனித்தியமான உலக பொருள் சிநேகிதரை சம்பாதிங்க. வந்துட்டு இந்த உலகத்தில் பொருளை சேர்க்காம பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படின்னு இப்படி பார்க்கும்போது தேவைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தானே சொல்கிறார். அதை பின்பற்றி வரும்போது சொல்ல வந்து ஆண்டவரை மறக்கடிக்கிறதுக்கு ஒரு அது தப்பு கிடையாது. நிறைய பொருள் சேரும்போது நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஆண்டவரை வந்து மறந்துடுவாங்க. ஓகே, ஸோ பைபிள் வந்து பொருளாசையை கண்டம் பண்ணும். பொருளாசையை பற்றி அதிக வசனங்கள் இருக்குது. அநேக உருவ குத்தி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசில் அது புரியலைங்க, உண்மையாக சொல்கிறேன். என்னடா அது பொருளாசை அப்படின்னு சொல்லி எனக்கு அது புரியவே இல்லை. ஆனால் இப்போது சிட்டிஸ் போன்ற இடங்களில் போய் பல இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ண பிற்பாடு அநேக பீப்புளுடைய மைண்டு ஃபுல்லாகவே மணி தான். பீப்புள், சில பாஸ்டர்ஸ் தான் சொல்லுவோம், சில போதகர்கள், லீடர்ஸ், கிறிஸ்டின் லீடர்ஸே சேர்த்து சொல்கிறேன், ஃபுல்லாக மைண்டு தான், மணி மைண்டாகவே இருப்பாங்க, வேறு திங்கிங்கே இருக்காது. ஸோ கூடலூர்லேயும் நமக்கு தெரியும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து பொருளாசையை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஸோ 2 ஆன்சர் வந்துச்சு. சொல்லுங்கள், நீங்கள் எதோ சொல்லுவீங்களே. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றி வரோம், உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னார். ஆண்டவர் வந்துட்டு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தானே கிடைக்கும்னு சொல்கிறார். ஓகே, உண்மைக்குரிய எதுவும் மறுமைக்குரிய எதுவும் கிடைக்கும்னு சொல்கிறாரு. சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க? மனாசை வந்து எல்லாத்தையும் விட்டு வேறுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறோங்கிறது. அதே போல் இன்னொரு வருஷம் என்ன சொன்னால், நீதிமான்கள் வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. நம்ம வந்து நீதிமான்கள் தான், அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம அடுத்தவங்களை கொள்ளையடித்து சேர்க்கறது தான் தப்பு.
ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வேணாம்னு சொல்றது தப்பு கிடையாது. பிரதர் எப்படி சொல்கிறாங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எல்லா விஷயத்தையுமே கிறிஸ்துவுக்கு முன் பிரிச்சு பார்க்கணும். இப்போ இவங்க சொல்கிற எல்லாம் பழைய வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின் அப்படின்ற வசனங்களுக்கு போகிறது பார்மனாக்கள் போகிறது புதிய உடன்படிக்கை நமக்கு திராட்சரசமும் அப்பவும் கொடுத்துட்டு போகிறது. ஏன் அவர் கொடுத்தாருன்னா, ஆதாம் என்ன இழந்து போனானோ 2ஆம் மாதம் நான் உங்களுக்கு தந்துட்டேன் அப்படின்னு. இப்போ கடவுள் ஏதோ நமக்கு கொடுத்தது பூமியில நல்ல வாழ்க்கை தான். ஆனால் ஆதாம் இழந்து போயிட்டான், பிசாசு எடுத்துக்கிட்டான். ஐஸ்வர்யமும் பணமும் பதவி எல்லாம் அவன். ஸோ அவரோட திட்டமே ராஜ்யத்துக்குரிய திட்டம் தான். இயேசு வந்தது ராஜ்யத்தை கட்டார். ஸோ இந்த பூமி ராஜ்யமாக கட்டப்படணும். அப்போ அது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாகவே ஆதாம் என்ன இழந்தானோ அதை பெறணும். இப்போ ஆதாம் என்ன இழந்தானோ அவனுக்கு பெரிய நாட்டையே இழந்துருக்கான். ஸோ நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் வச்சுருக்காரு. இப்போ லேகர் கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா மைண்டில் ஓடுச்சுன்னா, இந்த பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஆதாமுக்குரிய ஆசிரியம் எனக்கு கொடுக்குறாருன்னு வரும். அங்கே பெருமை வராது. ஏன்னா இயேசுவால் தான் வருது, அவர் ரத்தத்தினால தான் வருது நமக்கு தெரியும். ரெண்டாவது இதை வந்து ராஜ்யம் கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். 100 ரூபா வச்சு கட்ட முடியாது, சின்ன பணக்காரன் வந்து கட்ட முடியாது. பெரும் பணக்காரனால தான் ராஜ்யத்தை கட்ட முடியும். ஸோ ஆண்டவர் அந்த அளவுக்கு மைண்ட் கெப்பாசிட்டி நமக்கு கொடுக்கணும். நம்ம பூரண புத்திரனாக மாறணும். இப்போ பூரண புத்திரனாக மாறுங்கன்றார். இப்போ இயேசுக்கிட்ட எல்லா வல்லமையும் இருந்துச்சு. அவருக்கு அவ்வளோ இருந்தும் அவர் மக்களுக்கு சேவை செஞ்சார். ஸோ அந்த பவர் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, மணி மட்டும் இல்லை, அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ பணக்காரன் ஆகிறது இல்லைன்னு தப்பு கிடையாது. அது ஆனால் மட்டும்தான் ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படும். இல்லாமல் ராஜ்யம் கட்டப்படாது. இப்போ நிறைய தேவைக்கு பண்ணி நம்மளே போனோம் இதாக இருக்குது. ஸோ அன்பை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் அங்கே ஒரு பயன் சொல்லிட்டு அன்பாயிருமா? ஸோ அவங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணணும். அப்போ ஆண்டவர் எல்லா சோர்ஸும் வச்சுருக்காரு. பூமியும் அந்த நிறைவும் என்னோடய தின்றார். அவரோட பிள்ளைகளாக அவர் நமக்கு ஆனால் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் வேதனையை போட்டார். நம்ம திரும்பி எப்படி சம்பாதிக்கிறத வேதனையை போட்டார். ஸோ ரெண்டாயிரம் இப்போ விசேஷமான வசனம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒருத்தன் போய் கேட்கலாம், அவன் மிகுந்த பணக்காரனாக இருந்த அப்படின்னா எல்லாம் விட்டுட்டு வாருன்னா வரமாட்டான். அது வந்து என்னன்னா, அவன் ஆண்டவர் கிராஸ் கேள்வி கேட்கலாம். அவன் நான் எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கேன் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படிங்கிற வந்து அந்த கண்டெம்ட் பண்ணுறாரு. ஸோ அவன் ஒருவேளை அன்றைக்கி விட்டுட்டு அவர் ஊற போயிருந்தானா இன்றைக்கி அவன் பெரிய ஸ்பீக்கராக இருந்திருப்பான், பெரிய பேசக்கூடிய நபராக இருந்திருப்பான். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி நான் எல்லாம் பக்காவாக இருக்கேன், இன்னும் நான் என்ன பண்ணேன்னா அதை சொன்னா அவங்க போயிட்டேன். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வித்து தான் ஊழியத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதோட நின்று போச்சு. அவங்க எல்லாமே மைண்ட் மென்டாலிட்டி என்னன்னா, ஆண்டவர் வந்துருவாரு பண்ணிடலாம் எல்லாம் சொத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சாங்க. 200 வருஷம் கூட தாண்டலாம் மினிஸ்ட்ரி, அப்படியே போய் இப்போ ரோமன் கேத்தலிக்கா மாறி. ஓகே. ஸோ அதனால பைபிள் விஷயம் இருக்கணும், ஆண்டவர் சொன்னதோட நோக்கம் புரியணும். ஓகே. ஸோ இது நான் பைபிள் படி நான் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன், 2 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இல்லைன்னா எதுவுமே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே வரணுனாலும் ட்ராவல் மணி இருந்தால் தான் ஆட்டோ ஃபீஸ் கொடுக்க முடியும், ஆட்டோ காசு கொடுத்துட்டு வர முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரூம் வாடகைக்கு எடுத்தால் தான் பைபிள் ஸ்டடி நடத்த முடியும். கரண்ட் பில் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. 2 வித்தியாசம் இருக்குங்க. பணமே வேண்டான்னா நம்ம மினிஸ்ட்ரியும் பண்ண முடியாது, நம்ம வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம். பணம் தான் வேண்டும். என்ன தப்பு? இதை ஷார்ட்டாக சொல்கிறேங்க. மணிக்காக மினிஸ்ட்ரி அல்ல, மினிஸ்ட்ரிக்காக மணி. ஊழியக்காரங்க நம்ம மைண்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஊழியத்திற்கு பணம் தேவை, பணத்துக்காக ஊழியம் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஊழியம் செய்யும்போது ஊழியத்துக்காக மணின்னு சொல்லி மைண்ட் செட் இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வரும்போது அப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது, நம்ம உள்ளே போய் வாட்ச் பண்ணி பார்க்குறதில்ல. ஸோ இது மைண்டில் வைத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டூவர்ட் தான். காட் எவ்வளோ மணி கொடுத்தாலும் அது நம்ம முதலாளி கிடையாது, அது நமக்கான மணி கிடையாது. 100 ரூபாய் காட் கொடுக்குறாருன்னா 100 ரூபாய் நமக்காக கிடையாது, எனக்காக கிடையாது. நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் நம்மளே வைக்கும்போது தான் காட் அதோடு சேர்த்து வேதனையும் அனுப்புவார். டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கரெக்டாக இதை பண்ணுவாருங்க. ஸோ மணி பிரின்சிபல்ஸ் வந்து பல பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ மணி வேண்டான்னு சொல்கிறதும் தப்பு, ஆனால் அதிக மணியை வாரி போட்டுக்கிறதும் தப்பு. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, காட் வந்து தேவைகளை சந்திக்கிறார். தேவைன்னா அதிகமான தேவைகளை சந்திக்கிறார், இன்னும் சந்திப்பார். இன்னும் புதுசாக இடத்துல போகும்போதெல்லாம் சந்திப்பார். ஸோ இன்றைக்கி கூட நாங்கள் சேலரி நேற்று போட்டிருக்கணும், நேற்று நான் ட்ராவல் நல்லா போட முடியல, இன்றைக்கி நான் போடணும். அப்போ நான் செக் பண்ணுறேன், காலையில் வந்து மெசேஜை செக் பண்ணுறேன்.
அதற்கு ஏற்ற அமௌண்ட் கரெக்டாக இருக்குது. காட் அதன் தேவைகளை சந்திக்கிறார். ஸோ சந்தித்து நம்மளை வழி நடத்துகிறாரு. ஸோ மணி இல்லாமல் எதுவுமே முடியாது. மணி நமக்கு பின்னாடி மணி வேறு, நம்ம மணிக்கு பின்னாடி போகக்கூடாது. ஸோ அந்த பாட்டிலெல்லாம் சொல்கிறாங்கல்ல கவிஞர், கை நிறைய காசு இருந்தால் நீ அதுக்கு முதலாளி, கழுத்து நிறைய காசு இருந்தால் அது உனக்கு முதலாளி. அதெல்லாம் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மணி வேண்டாம்னு சொல்லிடாதீங்க, மணி தான் வேணும்னு சொல்லிடாதீங்க தான் என் பாயிண்ட்டு. ஸோ பைபிள்லேயும் அதுக்கு நிறைய இது இருக்குங்க. நான் இன்னொரு காரியத்தை நான் படித்தேன், நான் சிந்திக்கிறேன். ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? இயேசுவுக்கு ஆஸ்திகளால் ஊழியம் செய்த சீஷிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? ஜீசஸ்க்கு சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க, சீஷிகள் இருந்திருக்காங்க தெரியுமா? சீஷிகளில் சில பேர் வந்து ஆஸ்திகளால் ஊழியம் செய்த சீஷிகள். ஒரு வசனம் தெரியுமா? தெரியாதா? படிங்க. ஸோ எப்படின்னா ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு சில சீஷிகள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம மைண்டில் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பாலுக்கு வந்து இந்த லீதியால் நம்ம படிக்கிறோம்ல, லீதியால் வந்து அந்த ரத்தாம்பரம் அந்த துணி விற்கும் போது அந்த துணி வந்து அது ரொம்ப ராஜாக்களுக்கு மட்டும்தான் அது வாங்க முடியும், அவ்வளோ காஸ்ட்லி. அதை எடுக்கிறதுக்கு வந்து எத்தனையோ நத்தைகள் தேவைப்படும் கடலுக்குள்ள இருந்து. அதுல 1000 நத்தை அதை சொல்றாங்க. அதுல இருந்து சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்தாதான் இவ்வளோ பெரிய அந்த கலர் கிடைக்கும். அதை தான் அந்த துணியில டை பண்ணி அந்த காலத்துல அதை எடுப்பாங்க. அதனாலதான் அந்த துணிக்கு வந்து அவ்வளோ காஸ்ட். அதை அந்த வியாபாரத்தை தான் வந்து லீடியால் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் தான் போய் பவுல் இருந்திருக்கிறாங்க. அவங்களால வந்து பவுலை பார்க்க முடிஞ்சு, அதான் பவுல் போகிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு கோஷிக்க முடியும். ஓகே, கவனிங்க, சூப்பர் பாயிண்ட் இது. லிதியால் நம்ம படிக்கிறோம்ல, சாதாரண ஒரு 2 லைனில் பைபிளில் போட்டு விட்டுறாங்க. ஆனால் லிதியாலோட ஹிஸ்ட்ரியை வந்து டாக்குமெண்ட்ரியாக வந்துச்சு, பிபிசியில் எங்கேயோ டாக்குமெண்ட்ரி வந்துச்சு, நான் நல்லா படித்தேன், அதை பார்த்தேன். அப்போது லிதியால் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் லேடியாகும். பிஸ்னஸ் லேடி, ரத்தாம்பரம்னா ராஜாக்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸை கொடுக்குற பிஸ்னஸ் லேடி. ஸோ அந்த லேடிக்கு வந்து நிறைய பாஸ்போர்ட் இருந்துச்சாங்க, எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ஈஸியாக போடும். ஸோ பவுலும் அவங்களும் சேர்ந்து சில நாள் ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி செய்யும்போது பாலுக்கு வந்து ஈஸியாக அவங்க கூட போய் ஊழியம் செய்வதற்கு அது ஒரு பிரயோஜனமாக இருந்தது. ப்ளஸ் ஃபைனான்ஸ் தேவையும் சந்திக்கப்பட்டது. இதில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, பாருங்கள், ஜீசஸ் வந்து ஃபைனான்ஸை தேடி போகல, ஜீசஸ் மினிஸ்ட்ரியை தேடி போகிறார். ஆஸ்திகளால் ஊழியம் செய்த மக்கள் ஜீசஸ் பின்னாடி வராங்க. பாலும் வந்து மினிஸ்ட்ரியை தேடி போகிறாரு, பாலுக்கு லிடியால் போல ஆட்கள் வராங்க. ஸோ இந்த பாலிசி நான் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க, பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், நான் மினிஸ்ட்ரி. ஆனால் எனக்கு பிஸ்னஸ் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் லாஸ்ட் வர கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபுல் டைம் கால். உங்களுக்கு லீடியாலை போல அழைப்பு இல்லைன்னா ஆஸ்திகளால் வேலை செய்த ஸ்திரீஷிலை போல அழைப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதில் இறங்க. இங்கே கன்க்ளூட் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா, வாட் இஸ் அவர் காலிங், இதுதான் முக்கியம். பிஸ்னஸ் மேனாக கால் வந்துச்சுன்னா தாராளமாக போங்க, நல்லா சம்பாதிங்க, எக்ஸ்ட்ரா வந்து சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுங்கள். மினிஸ்ட்ரி அழைப்பு இருந்தால் அதில் போங்க. ரெண்டையும் மிஸ் பண்ணும்போது தான் சில இடங்களில் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன், வசனத்தை வச்சு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சில பாஸ்டர்ஸ் போதகர்கள் வந்து பிஸ்னஸ்லேயும் இறங்கி அதை ரெண்டையும் முடிக்க முடியாமல் திணறாங்க. ஓகே, இப்போ கூடலூர் எடுத்துக்கலாமே. கூடலூரில் அநேக பாஸ்டர்ஸ் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்க மினிஸ்ட்ரியில் சக்ஸஸாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சக்ஸஸாக இருக்கிறாங்களா, ஃபெயிலியராக? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்க்குற இடத்துல சக்ஸஸாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் பாஸ்டர் கமாலியல் ஒரு பாஸ்டர் இருந்தார் தெரியுமா, மந்தட்டியில் கமாலியல் பாஸ்டர் தெரியுமா? அவர் வந்து நல்ல பாஸ்டர், நல்லா மெசேஜ் கொடுப்பாரு. ஆனால் தோட்டம்னு சொல்லி பாதி நாள் போயிடுவார். அந்த டைம் விசுவாசிங்க சர்ச்சுக்கு தேடி வருவாங்க, சர்ச்சு பூட்டியிருக்கும். தோட்டத்தில் இருக்கிறதுனால சர்ச்சு பூட்டியிருக்கும். சர்ச்சு பூட்டியிருக்கும்போது அதை இது பண்ண முடியல. ஆனால் நமக்கு தேடி பிஸ்னஸ் மேன்ஸ் ஆண்டவர் பின்னாடி வச்சுருப்பார், அவங்க நமக்கு கொடுப்பாங்க, நம்ம இதை செய்யணும். நம்ம காலிங் ரொம்ப முக்கியங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் காலிங்கை ரெடி பண்ணிக்கோங்க, இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், ப்ராஸ்பரிட்டியில் நம்ம என்ன எழுதலாம்? money need for ministry not for money. நல்ல வித்தியாசம் பார்த்தீங்களா?
அதில் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க மினிஸ்ட்ரிக்காக ஓடுறாங்க. அவங்களோட தலைமுறை வரும்போது மணிக்காக போயிடுறாங்க. மணிக்காக போயிடுறாங்க. ஸோ ஊழியத்துக்கு பணம் தேவை, பணத்துக்காக ஊழியம் இல்லை. இது கரெக்டாக புரிந்து கொள்ளுங்கள். கரெக்டாக இதை வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அநேகர் வந்து இன்னைக்கு மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். இதை சொல்லி இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சிடலாம். சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ நம்ம இருக்கிற தெருவில் ஒரு பிரச்சனை இருக்குது. கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரங்க அந்த பிரச்சனையில் தலையிடலாமா, அதை வந்து அப்படியே நம்ம சும்மா விட்டுடலாமா? ஸோ என்ன நினைக்கிறீங்க? முடிச்சிடறேன் 5-10 செகண்ட்ஸ் அப்புறம் டைம் எடுத்துக்கலாமா? தலையிடலாம். ஓகே. ஸோ என்ன நினைக்கிறீங்க? அதை நம்ம தலையிடலாமா, அதை கண்டு காணாமல் போடலாம்? சமாதானப்படுத்துறவன் பாக்கியம். சமாதானப்படுத்துகிற பாக்கியவான்கள் தேவனுடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து சர்ச்சு வந்து பல இடங்களில் இந்த சர்ச்சுக்கு வெளியே அவங்களால பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த 4 சோத்துக்குள்ளேயே பார்த்துட்டாங்க, வெளியே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து சர்ச்சு வந்து என்ன பண்ணணும்னா, சொசைட்டியாக பார்க்கணும். இன்னொரு இதில் ஒரே வசனம் மட்டும் வாசிங்க. ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. ஸோ இதில் வர்ஷிப்னா என்னன்னு சொல்லி நமக்கு புரியும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கவனிங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு பாயிண்ட் இது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வர்ஷிப். வாட் இஸ் வர்ஷிப்? ஆராதனை என்பது என்ன நினச்சோம்? தேவனை மகிமைப்படுத்துறது. ஓகே, எப்படி மகிமைப்படுத்துவீங்க? பாட்டால் மகிமைப்படுத்துவீங்க. வேற துதியா. ஓகே, அக்கார்டிங் டு ரிச்சர்ட், வர்ஷிப் என்பது பிரைசிங் காட், தேவனை மகிமைப்படுத்துறது, பாட்டு துதி மூலமாக மகிமைப்படுத்துறது. சொல்லுங்க brother. இயேசு வந்து சொல்றாரு, இப்போ இரக்கத்தை விட்டு விட்டீர்கள் அப்படின்னு. மனுஷன் மேல இரக்கம் காட்டி செய்ய வேண்டியது. இப்போ தசமபாகம் மற்ற காரியங்களெல்லாம் காட்டி மனுஷன் மேலே இரக்கம் காட்டி செய்ய வேண்டிய நன்மைகளை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. ஏன்னா கடவுளுக்கு வந்து எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்தார். இப்போது யாருக்கு என்ன தேவையோ அப்படின்னு பார்த்து செய்கிறது வந்து ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்து. இப்போ ஏழைக்கு இறக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு விஷயம் ஆண்டவர் செய்ய வேண்டிய விஷயத்தில் அவர் பிள்ளைகளாக நாம் செய்யும்போது அதை ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. வே ஆஃப் லைஃப். ஓகே, வாழ்க்கையே ஒரு வர்ஷிப் தான். வாழ்க்கை. ஓகே, சொல்லுங்க. அவருக்கு நேம் சரண்டர் பண்ணி அவருக்கு நம்ம மகிமைப்படுத்துறோம். ஓகே, கவனிங்க. ஸோ வர்ஷிப்னா நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. நம்ம போய் சண்டே இல்லைன்னா மீட்டிங்ஸில் கையில் உயர்த்தி ஆராதிச்சு கையடிச்சு பாட்டு கைத்தட்டி பாட்டு இதெல்லாம் வந்து வர்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். அது வர்ஷிப் தான். வர்ஷிப்பில் அது ஒரு பார்ட்டு, ஆராதனையில் ஒரு பாட்டு. இப்போ வசனத்தை வாசித்தது போல் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கொள்கிறேன். லிவிங் சாக்ரிஃபைஸ், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது இன்னொரு பார்ட்டு. வே ஆஃப் லைஃபு அடுத்த பார்ட்டு. ஓகே, ஸோ வர்ஷிப்னா ப்ரைசிங் காட் மட்டும் வர்ஷிப் கிடையாது, அது ஒரு பார்ட்டு. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், நம்ம ஆவியாத்மா சரீரம் எப்படி இருக்கும், அது ஒரு வர்ஷிப்ங்க. அக்கார்டிங் டு தட் ரோமன்ஸ் வர்ஸ். புத்தியுள்ள ஆராதனை. மூன்றாவது சோஷியல் ஜஸ்டிஸ். நம்ம வெளியே எப்படி இடைப்படுறோம், கடனை வாங்கிட்டு கொடுக்காம போனால் நம்ம வந்து காலம் தாழ்த்துனா நம்ம கரெக்டான வர்ஷிப் பண்ணலன்னு அர்த்தங்க. நம்ம வர்ஷிப்பில் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தங்க. வெளியே போய் நின்று சண்டை போட்டு, இப்போ தண்ணி குடிக்கும் போதெல்லாம் சில சண்டை போடுவாங்கல்ல, கெட்ட வார்த்தைலாம் வரும், விசுவாசிகளும் பேசுவாங்க. அப்போ அவங்க வந்து வர்ஷிப்பை தப்பாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம், கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தங்க. ஸோ டேனி பிரதர் சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. வர்ஷிப் என்பது நான் சண்டே சர்ச்சில் போய் நான் அந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆராதிக்கிறது மட்டும் வர்ஷிப் இல்லை. மண்டே டு சாட்டர்டே நான்
வெளியே என் வீட்டில் என் பிள்ளைங்க என் ஒய்ஃப் என்ன பார்க்குறாங்க, வெளியே தெருவில் என்ன தெருவுக்காரங்க பார்க்குறாங்க, ஆஃபீஸில் என்ன ஆஃபீஸில் பார்க்குறாங்க, பப்ளிக் லைஃபு, ப்ரைவேட் லைஃபு, சீக்ரெட் லைஃபு, 3 விதத்தில் நான் எப்படி இருக்கிறேன். பப்ளிக் லைஃப்னால் வெளியே மக்கள் பார்க்குறது, ப்ரைவேட் லைஃப்னால் ஹவுஸில் நானும் என் ஒய்ஃபும் பிள்ளைங்க மட்டும் பார்க்குறது, சீக்ரெட் லைஃப்னால் யாரும் நம்ம திங்கிங்கில் போய் நம்மளை பார்க்க முடியாது. ஸோ இந்த 3ல் நான் எப்படி இருக்கிறேன், இது கரெக்டாக இருந்தால் தான் இந்த வர்ஷிப்புங்க. ஸோ வர்ஷிப்புடைய இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பைபிள்னு சொல்லுது, பவுலும் சொல்கிறாரு. நமக்கு ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வர்ஷிப்பில் போட்டு ஏதாவது பாயிண்ட் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பார்த்தோம், எத்திக்ஸ் 5 டாபிக் நம்ம பார்த்தோங்க. ஸோ எப்படி வெல்த்து, எப்படி சோஷியல் ஜஸ்டிஸ், கிவிங் டேக்கிங் பாலிசி எப்படி இருக்கணும், மினிஸ்ட்ரி எப்படி பண்ணணும்னு சொல்லி நல்லா பார்த்தோம். சர்ச்சு இப்போது ரொம்ப நாளாக நம்ம சர்ச்சில் என்ன பண்ணிட்டோம்னா ஒன்லி பைபிளை மட்டும் நம்ம படிச்சிட்டோம், அது பைபிளை மேலோட்டமாக படிச்சுட்டு பண்ணிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி டீச் பண்ணணும். டீச் பண்ணும்போது பெரிய காரியங்கள் ஆண்டவர் தருவார். சரியா? ஓகே, ப்ரேயர் பண்ணுங்கள். குமாருக்கு ப்ரேயர் பண்ணி இந்த கிளாஸ் பண்ணுங்கள். நல்லாண்டோட இதை மதிய உரைப்பாங்க நிகழ்ச்சி